இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் நம்ம புரோவிஸ்னா போட்டு தான் பார்க்குறோம். வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பெத்தி ரோஸ்ட். எல்லாம் போட்டு சாவடிச்சிருப்பாங்க. இத ரோஸ்ட்னு சொல்றதை விட புலம்பல்னு சொல்லலாம். ஏன்னா பெத்தி படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல படம் தான், அதை கமர்ஷியலா பண்றங்கிற பேர்ல நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல கதை தான், தேவையில்லாத கதையெல்லாம் உள்ள சேர்த்து அந்த ஒரிஜினல் கதை வீணா போச்சு. இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா 2016 ஒலிம்பிக்ல இந்தியா வந்துட்டு 2 மெடல் வாங்கியிருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க. Congratulations sir. This time you won 2 medals. That's right. சிரிக்காடி வெக்கமா இல்ல? ஏண்டா 130 கோடி மக்கள் வாழ்ற இந்தியால 2 மெடல் தான் வாங்கியிருக்கோம், இதுக்கு நீ சந்தோஷப்படுற வெக்கமா இல்ல அப்படின்னு திட்டுறாரு. உன் ஃபேவரட் கேம் என்னன்னு கேட்டா டெம்பிள் ரன்னு சொல்றான், கேண்டி கிரஷ்னு சொல்றான். லூடோ சேர்க்கவே இல்ல. பிளே கிரவுண்ட் உள்ளங்கைக்குள்ள லூடோ இருக்கு, சிஓசி இருக்கு, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இதெல்லாம் இருக்கு. எனக்கு வருத்தம்பா. அதுக்கெல்லாம் விளம்பரம் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த மீட்டிங்க்கு நீங்க ஏதாவது சொல்யூஷனோட வரலன்னா ஒன்னு நல்ல பிளேயர்ஸை கொண்டு வாங்க, இல்லைன்னா இதுக்கான சொல்யூஷனை கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ஒதுக்குற ஃபண்டை வந்துட்டு நான் அக்ரிகல்ச்சருக்கும் டிஃபென்ஸுக்கும் ஒதுக்கிடுவேன். அப்புறம் உங்களுக்கு வேலையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, போங்கடா. நாட்டுல இருக்கிற எல்லா அகாடமியும் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அடிச்சு வாட்டிடுறாங்க. காளி நீ காலி போய் முட்டை போண்டாவுக்கு மாவு பேச. இப்ப இதுக்கான சொல்யூஷனை தேடி போறாங்க. இப்ப ஆந்திரால ஒரு ஊர்ல விளையாட்டு போட்டிகள் நடக்குது. அங்க நம்ம ஆளு போறாரு. என் ஃபேவரட் கிரிக்கெட்டர் பெத்தி சார், என் ஃபேவரட் ரெஸ்லர் பெத்தி சார். பெத்தியா? அங்க போயிட்டு உன்னோட ஃபேவரட் பிளேயர் யாருன்னு கேட்டா எவனை கேட்டாலும் பெத்தி 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 பெத்தினே சொல்லிட்டு இருக்காங்க. இங்க எந்த பையன் கிட்ட கேட்டாலும் ஃபேவரட் பிளே மாறுதே தவிர ஃபேவரட் பிளேயர் மாறலையே. எவனை கேட்டாலும் பெத்தி பெத்தினே சொல்றாங்க. யாரையா அவரு? எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. சார் நீங்க உட்கார்ந்து இருக்க கல்லு பேரு கூட பெத்தி தான் சார். கல்லு பேரு Power பெத்தி. builder. பெத்தி சிக்ஸ் அடிச்சதுல பந்துங்க விழுந்ததுல அவங்க அம்மா இந்த பேர் வச்சோம். சார் பெத்தி ஒரு 6 அடிச்சான், அந்த கல்லு இந்த பந்துல வந்துச்சு, அந்த பந்து இந்த கல்லுல வந்துச்சு, அதனால பெத்தின்னு வச்சிட்டோம். இந்த கிரவுண்ட்ல இருந்து அடிச்சா பால் இங்க தானே விழும். இது ஒரு நல்ல எங்கேயோ அவன் அடிச்சது இந்த கிரவுண்ட்ல இருந்து இல்ல சார். இந்த கிரவுண்ட் இல்ல சார், அந்த கிரவுண்ட். அந்த கிரவுண்ட் இல்ல சார், அந்த கிரவுண்ட். அந்த கிரவுண்ட் இல்ல சார், அந்த கிரவுண்ட். இப்படியே போயிட்டே இருந்தா எப்படிடா? அந்த கிரவுண்ட், அந்த கிரவுண்ட், அந்த கிரவுண்ட். படத்துல பில்டப் இல்ல, பில்டப் இதெல்லாம் பிடிக்கலன்னு நான் சொல்லல, பிடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். படத்துல பைத்தியக்காரன் இல்ல, நம்ம தான் பைத்தியக்காரன். கலாய்க்கல, கலாய்க்கிற அளவுக்கு இல்லன்னு சொல்றேன். அதாவதுங்க 3 கிரவுண்ட் தாண்டி 6 அடிச்சிருக்காராம். 3 கிரவுண்டுக்கு அந்த பக்கம் இருந்து அடிச்சான் சார். எனக்கு என்னமோ இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. இவன் தான் ஊர் ஃபுல்லா கதை விட்டு 3 இது யாரு பார்த்தா இங்க வந்து இந்த கல்லு செவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும்டா. சரி ஓகே, இந்த கிரவுண்ட் இல்லைங்க, அந்த கிரவுண்ட் சொன்னா கூட ஓரளவு நம்பலாம். ஓராளுங்க போயிட்டே இருக்கானுங்க. அங்க அடுத்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு மீன் வாங்க ஜோக்கா பண்ணத சீரியஸா பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன மாறினாலும் இந்த ஓவர் பில்டப் மட்டும் மாறவே மாறாது. பில்டப் கொடுக்கிறதுக்கே ஒரு ஆளை வச்சிட்டாங்க. வேற பர்மனண்டா போட்டாங்க. போயிடாதீங்கன்ற மாதிரி. கார்ல போக கூடாது சார், கால் வலிக்க நடந்து போகணும். இப்ப நம்ம ஓலாண்டி சொல்ற கதை கேட்டுக்கிட்டே மலையேறிட்டு இருக்காங்க. சுத்துப்பட்டு 10-15 ஊர்கள்ல கிரிக்கெட் சூதாட்ட மாதிரி விளையாடுவாங்க சார். இப்ப இந்த பிளாஷ்பேக் 1990ல நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ட்ரி. பெத்தி எப்படிப்பட்ட ஒரு ஆட்டக்காரனா, அவன் பேட் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சா கிரிக்கெட்டே கிடையாதுடா. முதல்ல கிரிக்கெட்டே கிடையாது. பார்த்து பார்த்து பில்டப் நமக்கே வர ஆரம்பிச்சு. இவன்ட்ட பேசி பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. ஓடுறாரு பாரு. இது கூட ஓகே. இந்த இதெல்லாம் பாரு, இங்க பாரு. இது நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க எனக்கு தெரியல. கடவுளே, ஒருவேளை இருக்குமோ? ஏலியன்ஸ்க்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்ல, ஆமா ஆமா, அடிக்கிற ஷாட் தானே இது. அதே பாத்துப்பாங்க. என்னடா இது மேனேஜ் செஞ்சு இவன் என்ன சொல்ல வரானே தெரியலடா. இருக்குடா அப்படி பண்ற. அடுத்து ஹீரோயின் என்ட்ரி. ஹீரோயின் என்ட்ரி வேணா காட்டு. இந்த படத்துல ஹீரோயின் இருக்காங்க, கிளாமருக்காக மட்டும் தான்.
இவங்களுக்கும் கேரக்டரே கிடையாது ப்ரோ. சும்மா அப்படியே நடந்துவாங்க, இப்படி கிளாமர் நடந்துவாங்க. காட்டலாம், ஆனா கிளாமர் மட்டுமே காட்டிட்டு கூடாது. திறமை உள்ளவன் தன்னுடைய திறமையை காட்ட முடியாததெல்லாம் இங்க இந்த நாட்டுல பிரச்சனையே கிடையாது. இருக்கிற திறமையை ஃபர்ஸ்ட் காட்டவே நீ முடியாதுன்றதுதான் இன்னைக்கு இங்க பிரச்சனையே. இப்ப ஹீரோயினை ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறாரு. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல, அத பண்றாரு. ஆஹா, காம பார்வையால இருக்கு. அம்மாடி காம பார்வையால இருக்கு. இவன் பண்றதெல்லாம் பாக்கும்போது லவ் நிறைய தெரியலடா. ஒரு தடையாச்சும் இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவா என்ன சொல்ற? இதுக்கு பேரு காதலாடா, காஜிடா. ஒரு வாட்டி கூட முடிச்சிடும் நம்மள. டேய் உன் காஜிக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜி மச்சி நீ. இப்ப நம்ம ஹீரோக்கு காஜி முச்சி காதல் முத்தி போய் அந்த ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அச்சியம்மல பாத்ததுல இருந்து பெத்தி சூடாயிட்டாம்ல. அது சூடாயிட்டா? என்னடா இது? காதல்ல காஜி இருக்கலாம் தான், ஆனா காஜி மட்டுமே இருக்கக்கூடாது இல்ல. பொங்கலை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பொங்கலை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பெண்ணு உழந்துட பாத்துக்க. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு போறான். ரூமில் தனியாக இருந்த பெண்ணிடம் லைட்டை அணைத்துவிட்டு அந்த இளைஞர் முத்தம் கொடுத்து விட்டார். ஐயோ, ஐயோ அம்மா முத்தம் கொடுத்துட்டான்டா என்று அந்த பெண் அலறினார். ஆலிமரா. பெத்தி வந்துட்டு இப்பதான் லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த லவ் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சொன்னதுமே கிடையாது, ஒன் சைடு லவ் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா கிஸ் பண்ணிடுறான். நீ தப்பானவன். தப்பான பொண்ணோட பர்மிஷன் இல்லாம அந்த பொண்ணை தொடுறதே தப்பு. நீ என்னடா கிஸ் அடிச்சிட்டு இருக்க? அதான் சொல்றேன், இது வில்லம் பண்ணியிருந்தா இது கெட்டது, எடுத்துருக்காங்க. ஹீரோ பண்ணா நல்லது. ஆனா நீங்க அது எப்படி கேவலம்னு சொல்றீங்க? கேவலமா இருந்துச்சு. யாரா நீங்க? இதே விஷயத்த ஒரு வில்லன் பண்ணியிருந்தா அது வந்து அபியூஸ். அதான். அதே ஹீரோ பண்ணியிருந்தா காதல், பரிசுத்த காதல். எல்லாரும் கை தட்டுறானுங்க. நாடும் நாட்டு மக்களும் நாசமா போட்டுறான். இப்ப ஹீரோயினோட அப்பா எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அதனால ஹீரோயின் வந்துட்டு பிரச்சாரம் பண்றாங்க. உங்க விரல்ல வச்சிருக்க மையையும் உள்ள இறங்குற சரக்கையும் வச்சு இப்ப வில்லனுங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோயின் அசிங்கப்படுத்துறதுக்காக ஸ்டேஜ்ல வச்சு அவளோட பாவாடையை கட் பண்ணிடுறானுங்க. அப்பதான் டக்குன்னு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. இப்ப ஹீரோயின் அசிங்கப்படுத்த நினைச்ச அந்த வில்லன் கேங்க ஹீரோ அசிங்கப்படுத்த போறாரு. வாயில டார்ச் லைட் வச்சுக்கிட்டே வருவாரு. என்னடா கிறுக்குத்தனமா இருக்கே நீங்க கேட்காதீங்க. அது வந்துட்டு அவரோட ஃபேஸ் வந்து தெரியக்கூடாதாம். ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னா ஏதாவது மூஞ்ச மூடிட்டு ஏதாவது மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு இல்ல ஏதாவது துண்டு கிண்டு கட்டி அதெல்லாம் பழசு இல்ல, இது புது டெக்னிக். டான்ஸ் கூட பண்ணுவார்ல, அந்த மாதிரி கூட போகலாம். இவன் என்ன பண்றான்னா டார்ச் லைட் வச்சு போறான். ஏய் ஆட்ட கூலி பயலே நீயா? அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு நீ சும்மாவே போயிருக்கலாம். மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. பாவாட நாட வார்த்தை செருக்கு உன. வில்லன் கேங் பண்ணது ஒரு கேவலமான விஷயம் தான், ஆனா அதுக்கு முன்னாடி நீ பண்ணதுமே ஒரு கேவலமான விஷயம் தான்டா. அது தெரியாது யாருக்கும். அது லவ். நான் கெட்டவன். இது தப்புன்னு தெரிஞ்ச உனக்கு அது தப்புன்னு தெரியலடா. நீ நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். பெத்தி வந்துட்டு ஒரு மலை கிராமத்தை சேர்ந்தவரு. அந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு பேரே கிடையாது. ஒரு மலைக்கு கீழே இருக்கிறதுனால எங்களை எல்லாரும் மலையடிவாரத்துக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அங்க வாழ்ற மக்களுக்குமே எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. இந்த ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எந்த ஒரு ஐடியும் கிடையாது. அது என்ன காரணம்னா எங்க ஊரு பேரே நம்ம கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இல்லைங்க சார். அப்பள சூரியாக ஜெகபதி வாகு வராரு. இதுக்காக அப்பள சூரி என்ன பண்றாருன்னா அந்த கிராம வழியா ஒரு ட்ரெயின் ஒன்று போவோம், அந்த ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு. போறப்ப இறப்பு செய்தி தெரியணும்னாலும் போக்குவரத்து இவருக்கு இப்படி ஒரு ரோலா? இப்படி இருக்கிற அந்த கிராமத்துல ஒரு போக்குவரத்து வசதி வந்துச்சுன்னா அந்த ஊருக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லா அடிப்படை வசதிக்குமே நடக்கும் அப்படின்ட்டு நம்ம அப்பள சூரி நம்புறாரு. கடைசியில ட்ராக்ல போய் நின்னுடுவாரு. அப்பயாச்சும் நிறுத்துவானுன்னு பார்த்தா அப்பயும் நிறுத்தல, அடிச்சு தூக்கிடுறானுங்க. எதுக்கு வருது? நானும் ஜெகபதி பாபோட நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். ஆனா இந்த படத்துல அவரோட கேரக்டர் வந்து நல்லாவே இருக்கும், நல்லாவே நடிச்சிருப்பாரு. இப்படி சாவுதது இல்லல, இப்படி வாழ்றது தான் தப்புல பெத்தி. இப்ப அந்த அப்பளசூரி செத்த பிறகு இது ஒரு அனாத பணம், உங்ககிட்ட நாங்க கொடுக்க மாட்டோம்னு போலீஸ் சொல்றாங்க. சூரியோட உடம்ப எங்க கிட்ட கொடுத்துருங்க சார், நாங்க போயிடுறோம். அப்ப கவர்மெண்ட் ஐடி காமிங்க, அப்ப கொடுக்கலாம்னு சொல்றாங்க. யாருக்கிட்டையும் எந்த ஐடியும் இல்ல. எங்க ஊருக்கு எடுத்துட்டு போறோம் சார். ஊருக்கு தூக்கிட்டு போறியா? எங்க அப்பளசூரி அனாத பணம் கிடையாது, அவரை நாங்க தரமாட்டோம் அப்படின்னு ஹீரோ சண்டை போறாரு.
ஐயோ இப்போதான் அப்பள சூரி பணத்தை வச்சுட்டு ஒரு ஃபைட் வரும், பணத்தை வச்சுட்டே சண்டை போடுவாங்க. ஆல்ரெடி ட்ரெயின்ல அடிபட்ட பாடி அது, இஞ்சி துண்டு துண்டா வந்துரும் போல. அதை வச்சுட்டு சுத்தி சுத்தி சண்டை போடுறாரு. அட பாவி அவரே எஞ்சி அப்பா விட்டுருவோம். அவங்களே பொழைச்சிட்டு நிம்மதியாக பொழைச்சிருப்பாங்க. செத்ததுக்கு அப்புறம் அடி வாங்க வைக்கிறேன். ஐயோ, அப்பள சூரிய போட்டு நொறுக்குறீங்கடா. இப்பதான் செத்துருப்பாரு. செத்த பிறகு சாவடிக்கிறீங்க போட்டு. பாவம். இப்போதான் ஹீரோ ஒரு முடிவு பண்றாரு, நமக்கு இந்த கிரிக்கெட்னா வேலைக்கு ஆகாது, குஸ்தியில இறங்கலாம் அப்படின்னு குஸ்தியில குதிச்சிட்டாரு. நீங்க கத்து கொடுக்கிற குஸ்தி எங்க ஊருக்கு அடையாளத்தை கொடுக்கணும். இதுக்கப்புறம் இந்த படம் சார்பட்டா பரம்பரையா மாறுது. நம்ம ரங்கவாத்தியாரா சிவராஜ்குமார் வராரு. இவர் நடிச்சிருக்காரா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னும் இவன் கதை கேட்டுட்டு இருக்கான். இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்? 2 கிலோமீட்டர் கதை கேட்டுட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். ஏத்தத்திலே இறக்கத்திலே கூட்டி போறானே, எந்த ஒரு அதையிலே சாஃப்ட்வேர்லயே போகுதா கதை? அண்ணன் மாறு தல ராமா நங்கு நங்கு நடந்து வா. இப்ப குஸ்தி கத்துக்க வந்தவன்ட்ட எடுபடி வேலைகள்லாம் வாங்குறாரு. தொட்டில தண்ணி நெருப்பு போ. பல நாட்கள் ஆகியும் எடுபடி வேலை மட்டும் தான் செய்யறானே தவிர குஸ்தி கத்துக்கிற மாதிரி தெரியல. நான் போட்டுமா? உனக்கு நேரம் கிடக்கு, வெளியில லோடு வந்திருக்கு, போய் இறக்கி போ. நமக்குன்னு ஒரு ஆள் சிக்கிட்டான், இவனை வச்சு எல்லா வேலையும் முடிச்சிருவான். நான் எடுபடி புறான், நான் எடுபடி வேலை தான் பாக்குறேன். எல்லா எட்ரானா எடுப்பேன், புறானா பிடிப்பேன். நான் வந்து ஒரு துடுப்பு மாதிரி அண்ணனுக்கு எப்பவுமே இதே துடிப்பா நின்னுகிட்டே இருப்பேன். எடுப்பு துடுப்பு பயலுகடா, எடுபுடி பயலுகடா. இடையில கத்துக்கலாம்னு பார்த்தா விடவும் மாட்டான். நீ கத்துக்கிட்டா யாரா வேலை செய்யறது? போறியா? ஒரு நாள் பெத்தி வந்து கடுப்பாயிட்டான். வந்த பிறந்து எடுபடி வேலை செய்ய வைக்கீங்க. ஆகா, உண்மையை கண்டுபிடிச்சிட்டான்டா. நான் உங்களுக்கு கூலிக்காரனா ஆட்டக்காரனா? இவனுக்கு உண்மை தெரிஞ்சிட்டு போல பாயசத்தை போட்டுற வேண்டியதான். இது மூட்டை இல்லல, கால் புட்டு பிடி. இப்போ இல்ல, நான் உன்னை எடுபடி வேலை செய்ய வைக்கலன்னு நினைச்சிட்டியா? நீ செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் குஸ்தி இருக்குடா. நீ மாடு மேய்க்கிறதுலயும் சரி, நீ அந்த மாட்டு சாணத்தை அழுறதுலயும் சரி, நீ தண்ணி தூக்குறதுலயும் சரி, நீ அந்த மூட்டை பிரட்டி போறதுலயும் சரி, எல்லாத்துலயுமே குஸ்தி இருக்குடா. மாட்டு சாணத்துல எப்படி இருக்கும் எடுக்கிறதுல? ஆட்டம் ஒழிஞ்சிருக்கல. என்ன சொல்லி சமாளிச்சிட்டான்டா. இன்னைக்கு கையால் ஆக்ஷனை காட்டி நம்ம பசங்க போனா வரையும் கவர்த்திட்டான். அது மட்டும் இல்ல, நீ எனக்கு டெய்லி மசாஜ் பண்ணுவீல, அதுலயும் குஸ்தி இருக்கு. என்னவோ தெரியல. இந்த பெண்கள் எல்லாம் வீட்டு வேலை செஞ்சா அதுல ஒரு எக்ஸசைஸ் இருக்குன்னு சொல்லி ஏமாத்துவாங்களே. வந்து கூட்டுறது, துணி துவைக்கிறது, மாவாட்டுறது, அம்மி அரைக்கிறது, சொல்றீங்களே, இதெல்லாத்தையும் நீங்க பண்ணலாம்ல. இந்த மாதிரிதான் நம்ம ரங்கமாத்தியார் சொல்லி சமாளிக்கிறாரு. அந்த தண்ணியை தூக்கி ஊத்துனது தூக்கு பிடி. இந்த சீனை கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, வேற ஒண்ணும் இல்ல, கராத்தே கிட்டு. நீ உன்னோட ஜாக்கெட்டை போடுறதுலயும் இருக்கு, அத கழட்டுறதுலயும் இருக்கு. அப்ப இவர்கிட்ட யாரு குஸ்தி கத்துக்கு வந்தாலும் பேசிக் சொல்லி தர மாட்டாரு, எடுபடி வேலை தான் வாங்குறாரு. என்ன பண்றது, எல்லாம் தலை எழுத்து. போய் சாணி எழு. 1 hour later. அப்பா, ஒரு பிரேக் எடுத்தாச்சு. காலையில ஆரம்பிச்சது, இப்ப நைட் ஆயிடுச்சு. இந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ள செத்துருவோம் போல. உள்ள புடிச்சது விடாதே, தொத்தின்னு பின்னாலே வரும். போ போ, பின்னாலே வந்துச்சு சாமி. இப்ப குஸ்தி நல்லா கத்துக்கிட்டான், கத்துக்கிட்டு போஸ்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் ஜெயிச்ச பிறகு கொடுக்கணும்ப்பா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே. என்னடா நல்லா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தா அப்போதான் ஹீரோயின் வராங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட மானத்தை காப்பாத்தினார்ல, அதுக்காக தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு உதவி, அது என்ன உதவினா, ஒரு பொறுக்கி பையன் இருட்டுல வந்துட்டு என்னோட வாயை கடிச்சிட்டான், அவனை கண்டுபிடிச்சு செருப்பாலே அடிக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. போ நீ கழுவு. அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அவ ஸ்லிப் ஆகி விட, இவரு டக்குன்னு போய் பிடிக்க, அந்த புடிச்ச புடியில ஹீரோயின் கண்டுபிடிச்சிடாங்க. இவன் தான் இன்னைக்கு முத்தம் கொடுத்தான். கை மாதிரி அதே கைகள், அதே வியர்வை நாட்டம், அதே வேற வாசம் உன்கிட்டயும் வருது. அதே ஒல்லியான உருவம், அதே பொட்டு, அதே அழகான முடி. இதெல்லாம் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடாங்களாம். நான் தான் தெரிஞ்சு போச்சுல. இப்ப என்ன செய்யலாம் சொல்லு. சாப்பிட்டா
பொறுமை அவனுக்கு வலிக்க போகுது. டேய் மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம முத்தம் கொடுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதல்ல? நல்ல கேள்வி. அதுதான் சொன்னேன், நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. செலவு பண்ண தப்பு இல்ல, நல்ல கேள்வி. இதுக்கு ஒரு பாம்பாருங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஒருத்தன் காதலிக்கேன்னு பூவை கொடுத்து சொல்லுவா, ஒருத்தன் கடிதம் கொடுத்து சொல்லுவா. ஒரு சில பேரு பூவை கொடுத்து சொல்லுவாங்க, ஒரு சில பேரு லெட்டர் கொடுத்து சொல்லுவாங்க, ஒரு சில பேரு gift குழந்தைய கொடுத்துருவாங்க. இந்த தட்டி பயலுக்கு மொத்தம் கொடுத்தாதான் காதல். அவன் இப்படிதான் சொல்லுவா. சைக்கோ இதான் என்னோட காதல். இதான் அடப்பா. இப்படிதான் வளர்ந்த. இதான் என் வாழ்க்கை. ரொம்ப நல்ல கதை. ஒரு பாதி சீனை காதல் சீனா ஆக்கிட்டீங்களா? மலையடி வாஸ்துக்காரனுக்கு இதான் காதல். இதுதான் எனக்கு தெரிஞ்ச காதல். இதுக்கு பேர் காதல் இல்லடா, மொல்ல மாதிரி தானே முடிச்சாக்கிட்டேன். இந்த அச்சி அம்மா ஊத்தத்தா முழுமை அடைஞ்ச மாதிரி. அவ்வளவுதான் வாங்கிட்டான். லவ் தான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான், அமைதி. கடவுளே கடவுளே. என்னடி இது? அடுத்து ஒரு குஸ்தி போட்டி நடக்கும். அதுல கலையரசன் கேரக்டர் மாதிரியே வாத்தியார் கூட ஒருத்தர் இருப்பாரு. நீ இருலே பத்ரா, லதி நீ கட்ல லங்கோட்டா. வீரபத்ராவை இறக்காம ஹீரோவை இறக்கிடுவாங்க. டேய் வா. அப்படியே காப்பியா? நீல வா. டேய் கபில வா. இதே எதுக்குடா பிடிச்சி? வீரபத்ராக்கு சம காண்டாயிடும். இப்ப பெத்தி பேரை சொன்னதும் எல்லாரும் கலாய்க்கிறாங்க. வில்லனா இல்லாதவங்க கூட வில்லனா ஆயிடுவான். சால்பட்டா பரம்பரை மாதிரிதான். அதேதான். ஆனா இந்த மலசாதி பயல ஜெயிச்சாலும் மீம்லாம் பார்த்திருப்பாங்க. இவ்வளவு கலாய்க்கிறாங்களே, இப்ப ஹீரோ ஒரு சேலஞ்ச் கொடுக்குறான். நீங்க ஒத்தாளா வர வேணாம்டா, 2 பேரா வாங்க, உங்க 2 பேரையும் நான் அடிச்சு தூக்குறேன். அவன் ஒத்தையில ஜெயிக்க முடியாது நினைச்சா ஜோடியா இன்னொருத்தன் அனுப்பேன். இதுதான் சரியான நேரம். நாம இந்த சில்லறை தாண்டி போலாம். இதுல என்னடா பெருமை இருக்கு? அதுல என்ன பெருமை? எந்த அளவுக்கு கலாய்ச்சிங்க? இப்ப என்னன்னா ஒருத்தன் கூட 2 பேரும் மோத போறீங்க. உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? டேய் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? ஒருவேளை நீங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டா கூட இது எப்படா வெளில போய் சொல்லுவீங்க? இல்ல நாங்க 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சிட்டோம், நாங்க தான் ஜெயிச்சோம். ஓஹோ. குஸ்தியையும் கிரிக்கெட்டையும் மிக்ஸ் பண்ணி விளையாடுவாரு. அதுவே உண்மையாவே நல்லா இருக்கும். இப்ப கதை சொல்றவன் மட்டும் இல்ல, கதை கேட்கிறவனும் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே இதுல ஜெயிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா செலக்ட் ஆகி நேஷனல் வரைக்கும் போயிட்டாரு. அவனே உன்னை நேஷனலுக்கு செலக்ட் பண்றானே. நேஷனல்ல செலக்ட் ஆனதுனால ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. சுரியாசனா. ஏண்டா பார்ட்டினா ஜெயிச்ச பிறகு வைக்கலாம், நீங்க என்னடா செலக்ட் ஆனதுக்கே வைக்கிறீங்களா? அப்புறம் பாட்டை எங்க எடுத்துட்டு வைக்கிறது? இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு சாங் வருது. இது எதுக்கு வருது, என்ன இழவனே தெரியல. தஞ்சை பெரிய கோவில் வளாகத்திற்குள் பனாரஸ் பட்டு கட்டி மல்லிகைப்பூ கொண்ட வச்சு சிங்கப்பூர் சீமாட்டி எம் மனச கெடுத்தா. நீ பாட்டே கெடுத்தா பாடுறாங்க. இந்த சாங்னா முடிஞ்ச பிறகு வீரபத்ரன் என்ன பண்றானா, வா நண்பா நீ நேஷனல்ல செலக்ட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் இருக்க வேண்டிய இடம் பரவாயில்ல, நீயாவது இருக்கியே. அப்படியே நல்ல மாதிரியே பேசிக்கிட்டு ஹீரோட காலை உடைச்சிருவான். இப்ப அந்த உடஞ்ச காலோட குஸ்தி விளையாடுவாரு. ஆனா விளையாடும் போது இன்னும் நல்லா டேமேஜ் ஆயிடும். கொஞ்சம் மிரட்டலா தான் இருக்கும், ஒரு மாசா தான் இருந்துச்சு. எப்படியோ செமி ஃபைனல்ஸ் ஜெயிச்சிருவாரு, ஆனா ஃபைனல்ஸ் விளையாட முடியாது. உங்க ரைட் லெக்ல மெயின் நர்வ் செயலிழந்துருச்சு, கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல குஸ்தியை விளையாட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏயா இதுல தோத்து போனவன் கதையை சொல்றதுக்காக என்ன இவ்வளவு தூரம் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்த? ஆனா பெத்தி இதோட நிக்கல, அடுத்த கேமுக்கு போறாரு. இந்த தடவை அவன் தேர்ந்தெடுத்த விளையாட்டு என்னன்னா ஓட்டப்பந்தயம். எனக்கு எந்த கிடையாதுடா. அதுவும் கால்ல தானே ஓடணும். நயன்தாரா அது அவரோட காலை அவரே வெட்டிக்கிட்டு பாராலிம்பிக்ஸ்ல கலந்துப்பாரு. இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடும். இதுல ஃபர்ஸ்ட் 1 hour கிரிக்கெட், அடுத்த 1 hour குஸ்தி, கடைசியா இந்த ஓட்டப்பந்தயம். நல்ல கான்செப்ட். அந்த கிரிக்கெட்டை தூக்கிருக்கலாம். சும்மாவே பில்டப் கொடுப்பாடா, இப்போ சும்மாவா விடுவான்.
இதுக்கடையில நம்ம ஹீரோயின் ஒரு வேலை பார்ப்பாங்க. ஹீரோயின் தூக்குங்க மொத. தயாரா இரு. ஹீரோயினோட வீட்டுல உள்ளவங்க பெத்தியை கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால வேற மாப்பிள்ள பார்ப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது எப்படிப்பட்ட கல்யாணம்னா அவங்களுக்கு அவங்களே தாலி கட்டிப்பாங்க. என்னடி இது? எப்படியோ ஒரு வழியா இதுல கலந்துக்கிட்டு ஹீரோ ஜெயிச்சிடுவாரு. கிளைமேக்ஸ்ல தாண்டா ஒரு பெரிய காமெடி நடக்கும். இது வரைக்கும் அவனோட சாதி பேரை சொல்லி அசிங்கப்படுத்தின எல்லா சாதி வீரனும் ஒரே டைம்ல நல்லவன் ஆயிடுவானுங்க. எங்க கிட்ட கூலி வாங்கி பொழைக்கிற எச்சக்கலை அதெல்லாம் அப்படித்தான். என்னடா இது? என்னடா ஆச்சரியமா இருக்கு. மலையாளி வரகாரனோ ஒன்னாவே ஜாதி பசங்க இல்லைங்களே அப்படித்தானா கடைசியில நல்லவங்களா மாறிடுவாங்களாம். இல்லைங்களே அப்படித்தானா கடைசியில நல்லவங்களா மாறிடுவாங்களாம். படம் முழுக்க கெட்டவனா இருந்துகிட்டு கிளைமேக்ஸ்ல வந்து நல்லவன் ஆயிடுவானுமா. பாடே போதுண்டா. இந்த படத்தை போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன்ல, என்ன நானே ஒரு வழியா பெத்தி ஜெயிச்ச பிறகு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஊருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அந்த ஊருக்கு ஒரு பேர் கிடைச்சிட்டு அந்த ஊருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே கிடைச்சிருச்சு. எங்களுக்கு வாழ்க்கையே தொடங்குச்சு சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டா இருக்கட்டும், இவங்க சொல்ல வந்த கருத்தா இருக்கட்டும், நிறைய டயலாக்ஸ், நிறைய சீன்ஸ், அப்புறம் ராம் சரண் நடிப்பு இதெல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கமர்ஷியலா பண்றங்கிற பேர்ல கன்றாவியா எடுத்துட்டாங்க. கமர்ஷியலா பண்ணாமே பண்ணிருக்காங்க. வேற யாருன்னா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருப்பாங்க. அந்த ஓவர் பில்டப்பா இருக்கட்டும், அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த ஹீரோயின் சம்பந்தப்பட்ட காட்சிகளா இருக்கட்டும், இதெல்லாத்தையும் எடுத்துட்டா இந்த படம் நல்லா தான் இருக்கும். முத்து ரொம்ப நல்லா இருக்குடா முத்து. அருமையா இருக்குடா. ஆமா அந்த கதை கேட்டவன் என்னடாடா. வாங்க சார் எங்க பெத்திய பாத்துட்டு போலாம். அதானே தூரத்துல தான் இருக்கான். வேணாண்டா டேய், எனக்கு பெத்தியும் வேணாம் உன் கதையும் வேணாம் போ. ஓ பணம் வேணா ஒண்ணு வேணாம்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாம்டா. நீ 2 கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் கொண்டு வந்துட்டடா. உங்க ஊருக்கு தான் ரயில் வந்துடுச்சுல்ல, அதுக்கப்புறமா என்னைய நடக்க வச்சு கூட்டிட்டு வந்த. அதுவும் இந்த ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷனா வந்துட்டு என்ன ட்ரெயின்ல அழைச்சிட்டு வரலாம்ல. அப்ப தெரிஞ்சு போயிருந்தேன். மலையார விட்ட அப்பதான் சார் நான் பெத்தி கதை பில்டப்பா சொல்றேன். போதும்டா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கதை தான் இது. எனக்கு தெரிஞ்ச இந்த பில்டப் தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஜானி கபூர் அந்த கான்செப்ட், அது அந்த கிரிக்கெட் இது மூணுமே தூக்கி இருந்தா அந்த படம் எங்கேயோ எவ்வளவு நல்லா இருந்துச்சு. நல்ல கான்செப்ட் தான். எனக்கு அந்த கால்லாம் போறதெல்லாம் வரும்போது ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது அந்த காலை வச்சுட்டு இது பண்ண முடியாதுன்னா இப்போ இந்த மாதிரி இதுலதான் ஜாயின் பண்ற ஒரு நிலைமை இருக்கு. அதனால அந்த கால் போனாதான் பண்ண முடியும்னு பண்ணிட்டு இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. தலையை எப்படிலாம் கொதறி வைக்கணும் அது மாதிரி எடுத்து கொதறி வச்சு நல்லா படத்தை அவன் கதை சொல்லி பார்த்தா ட்ரெயின் வந்தது முன்னாடியே அவன் ட்ரெயின்லயே கூட்டு போயிருந்தா தெரிஞ்சிருக்குல்ல. அப்ப ஏதோ பண்ணிருக்காரு அதுன்னு தெரியக்கூடாதுதான் அவன் மலையில கூட்டு. நாங்க கஷ்டப்பட்டால நீயும் பாடுக. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கு.